பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லிங்க் வந்து லிஸ்ட்வாலே லிங்க்கு. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அது கிளிக் பண்ணோடனே நம்மளோட ஃபைல் லிங்கை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு 25 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 25 செகண்ட் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இது அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு 3 வாட்டி தான் வந்து ஆட் பாப்பப் ஆகும். அதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது. இது வந்து எந்த இதுலையும் 18+ கிடையாது. நம்ம வயசு சின்ன பசங்க தான் பார்க்குறீங்க. அதுக்காக தான் இந்த ஆடை நான் வந்து எய்ம் பண்ணது. பார்த்தீங்கன்னா அந்த 25 செகண்ட் முடிஞ்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ திருப்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீகேப்சா ஒர்க் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ ரோபோ அப்படின்ட்டு ஒரு ரீகேப்சா ஒர்க் வரும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் இமேஜ் வித் பார்க்கிங் மீட்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கிங் மீட்டர் இருக்கிற இமேஜெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வரலாம். கார் வரலாம், இல்லைனா பஸ் வரலாம். பஸ்ஸை வந்து கிளிக் பண்ண சொல்லி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிங் மீட்டர்ஸ் 3 இருந்துச்சு. அந்த 3த்தையும் கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்தோடனே உங்களுக்கு டிக் ஆப்ஷன் வந்துருச்சா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஒரு கண்டினியூ ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போவோம். ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வாட்டி தான் பாப்பப் ஆகும். இப்போ ரீகேப்சா ஒர்க் முடித்த உடனே உங்களுக்கு வந்து கண்டினியூ கொடுத்தோடனே ஒரு பாப்பப் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் இருக்கும். இப்போ நான் வந்து 2 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேப் தான் நான் யூஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிக் பண்ண டேப் இருக்குது. இதுக்கு முன்னாடி லிஸ்ட்வாலேன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லிங்க் வந்து லிஸ்ட்வாலே. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ ட்ரையல்னு இருக்குல்ல, அந்த பேனரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக். இப்போ அந்த பேனரை கிளிக் பண்ணோன்னா திருப்பி ஒரு ஆட் பாப்பப் ஆகுது. அது திருப்பியும் அந்த டேப் அமைக்கி திருப்பி அந்த லிஸ்ட்வாலே லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கெட்லே லிங்க்னு கொடுத்துருக்கா. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு வாட்டி பாப்பப் ஆகும். திருப்பி நீங்கள் இந்த அடுத்த பேஜ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த டேப் அமைக்கி நீங்கள் இதுக்கு முன்னாடி பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் வந்துடும், டவுன்லோட் ஃபைலு. இதை